வணக்கம் மக்களே, கோவர்தன் பிளாக்ஸ்லேருந்து நான் உங்கள் பயணப்பித்தன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா 2026ஆம் ஆண்டுக்கான வெள்ளையங்கிரி மலை பயணம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பூண்டி வந்திருக்கோம். இதான் அடிவாரத்தில் இருக்க பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில். இங்கேருந்தே நம்ம வந்து மலை பயணத்தை வந்து ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. எவ்வளோ வண்டி வந்து இங்கே காத்திருக்கு பாருங்கள். அதாவது எல்லாம் மலை ஏறிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். நம்ம இப்போ தான் ஏற ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து அவருடைய கோயில் ஸ்டார்டிங். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கடைகள் இங்கே இருக்குது. இங்கே இன்னும் ஷெட்டு போடலை. இங்கேயே வந்து நீங்கள் லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா கிளாக் ரூமாக இருக்குது, வச்சுட்டு போகலாம். நான் அப்படி எதுவும் எடுத்துகிட்டு வரலங்க, மொத்தமாகவே பேக் பண்ணி வந்துட்டேன். என்னால் பிரித்து வைக்க பை இல்லை. அப்படி இருந்தால் இங்கே வச்சுட்டு போகலாங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி தான் கீழே இருக்கும். கம்பு தாங்க நீ போய் வாங்கணும். உங்களுக்கு வரும்போதே வந்து கடையில் வந்து குளுக்கோஸு வாட்டர் பாட்டிலாம் கிடைக்குதுங்க. குளுக்கோஸ் ஒன்று வாங்க போகிறோம், 50 ரூபா. 2 வாங்கிக்கோ. 2 குளுக்கோஸ் வாங்குகிறோம். இதுதான் வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள், யாரெல்லாம் ஏறணும் ஏறக்கூடாதுன்னு. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், குழந்தைகள், கேட்டுக்கோங்க. நோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் மலையேறுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடல்நலக்குறைவு, தலை சுற்றல், சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மலையேற்றத்தை நிறுத்தி அருகில் உள்ள மருத்துவ உதவி மையத்தை அணுகவும். பக்தர்களின் உயிர் மற்றும் உடல்நலம் கருதி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும். கீழே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. நாங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் போய் வாங்க போகிறோம். இதெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கவங்களாம் ஏறிட்டு வந்தவங்க, ஏற தயாரானவங்க இங்கே இருப்பாங்க. கீழே போகலாம். நாங்கள் காலையிலே கோயம்புத்தூரில் சாப்பிட்டோம். மதிய உணவுக்காக பேக் பண்ண போகிறோம் டிஃபன் பாக்ஸில். தம்பி வாங்கிட்டு இருக்கான் பார்சல். முடியுது. இது 2வது பாக்ஸ் வாங்குகிறோம் நாங்கள். எப்போ இறங்குவோன்னு தெரியாது. ஊறுகாய் வாங்கிக்கூடா. இப்போல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வாங்கிட்டோம் நாங்கள். இப்போ பாருங்கள், சாமிமார்களுக்கு நம்ம வெள்ளையங்கிரி மலை ஏறும்போதே சாப்பாடு போடுறாங்க. சாமிமார்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அங்கே போட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் அன்னதானம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பல்வேறு இடங்களில் இங்கே கிடைக்கும். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு ஃபில் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினால வீணாக்கக்கூடாதுன்னு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே மேலே ஏறிடாதீங்க, ஏற முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த டப்பாவை எடுத்துட்டோம். இது 3வது டப்பா ஃபில் பண்ண போகிறாங்க நாங்கள். போதும் சாமி. அடுத்ததில் வாங்க போகிறீங்களா சாமி? எங்கள் சித்தப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஊறுகாய் வாங்கிவாங்க சாமி. போதும். ஹெவியாக சாப்பிட்டா மலை ஏற முடியாது, அதான் லைட்டாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் மலையேற ஆரம்பிக்கிறோம். நம்ம பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. ஹெவியாக சாப்பாடு. நைட்டுக்கு ஹெவியாக எங்கிட்ட சாப்பாடு இருக்குது. இல்லை எல்லாமே நாளை காலையில் வரைக்கும் எங்கிட்ட லோடு இருக்குது. சாப்பாடோடு மேலே ஏற போகிறோம். வாங்க பயணிப்போம். கரெக்டாக நாங்கள் இந்த முதல் படி எடுத்து வைக்கும்போது காலையில் 10:50. ஏதோ டோக்கன் எடுக்கணுன்றாங்க, கேட்டுப்போம். ப்ரோ டோக்கன் எங்கே எடுக்கணும் ப்ரோ? டோக்கன் தான் எடுக்கணுமா ப்ரோ?
டோக்கன் எடுத்து வச்சுங்களா ஆ சபரிமலை பற்றி போறீங்களா? இப்போ இங்கே நீங்கள் டோக்கன் எதுவும் கொடுக்கணுமா ப்ரோ? டோக்கன் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை வாங்கலை. எங்கே போகணும் ப்ரோ? மருத்துவ கேம்ப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டோக்கன் வாங்கல. எங்களை டோக்கன் வாங்க மருத்துவ கேம்பு போக சொல்கிறாங்க. முதல் அடியே பின்னாடி போக வேண்டியிருக்கு. எங்கே போகணும் ப்ரோ? மருத்துவ கேம்ப் எங்கனக்குள்ளே இருக்குது ப்ரோ மருத்துவ கேம்ப்? கேம்ப் முன்னாடி கோயில் முன்னாடி மருத்துவ கேம்ப் இருக்குது, அங்கே போக சொல்கிறாங்க. இதாருக்கு பார்த்தீங்களா மருத்துவ மையம். இங்கே தான் போய் எங்கள் பிபிலாம் செக் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு போகணுமா. புதுசாக இருக்குது இந்த வருஷம். நண்பர்களும் போகிறாங்க, வாங்க போகலாம். நாங்கள் வந்து 5 டோக்கன் எடுத்துட்டோம். எங்கள் கேங்லேயே நான் தான் வயசானவனால எனக்கு மட்டும் பிபி செக் பண்ணாங்க. நார்மல் அனுப்பிச்சிட்டாங்க. 19க்கு போனோம், திருப்பி இறக்கிட்டாங்க டோக்கன் இல்லாத காரணத்தினால. இப்போ மறுபடியும் போக போகிறோம். வெள்ளையங்கிரி ஆண்டவா எங்களை எப்படியாவது மேலே கொண்டு அடிக்கிற வெயிலில் நாங்கள் மேலே ஏற போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இங்கே செக் பண்ணுறாங்க. அதான் ஏற போகிறோம். நமக்கு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எடுக்க போகிறதே நமக்கு லேட் ஆகிட்டு. இதில் தான் ஏறினாங்க. இதான் முதல் மலை. இதோட முடிவு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை விநாயகர் கோவில். நண்பர்களாக நான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இறங்கி வரக்கூடிய பக்தர்கள் ஏறுறவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் வெயிலில் ஏறுறோம். முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏறணும். அங்கே முதல் மலை ஏறும்போது சின்ன ஒரு தூண் மாதிரி, கல் தூண் மாதிரி உட்காரதுக்கு இருக்கும். அதில் உட்காந்துருக்கோம் நாங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:30. பக்தர்கள் எவ்வளோ இறங்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். நம்ம டீம் அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து முதல் மலை ஏறியாச்சுங்க. இவங்க இறங்கிட்டு இருக்காங்க. கடைகள்லாம் இருக்குது. ஒரு லெமன் சோடா 40 ரூபா சொல்கிறாங்க. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டிங்கன்னா முதல் மலை வந்துட்டிங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த வெள்ளை விநாயகர் கோவில். நம்மளும் ஐயனை கும்பிட்டு அடுத்த மலை ஏற ஆரம்பிப்போம். இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கு ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்குது. கடைகள் நடப்போம் மக்களே. எல்லாம் விட்டு ஓடிடுறாங்க மக்களே. கூட தயவு செஞ்சு வெள்ளையங்கிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வராதிங்க. விட்டு ஓடிடுறாங்க. தனியாக வாங்க. இந்த ஒரு பாப்பா நடந்துட்டுருக்காங்க. எந்த ஊருமா? எடப்பாடியா? எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? நேற்று 12 மணிக்கு நைட்டா? குளிர் எப்படி இருந்துச்சு? குளிர் ரொம்ப செமையாக இருந்துச்சு. அனுபவிக்கிற அளவுக்கு இருந்துச்சா? நன்றி. நல்லா இருந்துச்சா? சாமி நல்லா கும்பிட்டீங்களா? நல்லா கும்பிட்டாச்சு. போயிட்டே இருக்கோம். இந்த சிவப்பு சட்டுக்காரன் வந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த பையன் பார்த்தீங்களா, குடிக்க தண்ணி கேட்குறாங்க, தரமாட்டான். அதாவது யாராவது வச்சுருந்தா கொடுத்து உதவுங்க. ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கோம். முதல் மலையை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது மலை வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. கோசல் ஒன்றுனா எவ்வளோ கூட்டம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என் கூட ஒருத்தர் பேசிட்டு வந்தார். டெல்லிக்காரரான், ஃபஸ்ட் டைம் வராரான். இந்த சட்டப்படாமல் போகிறாருங்க. அவர் தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. இறங்கிட்டு இருக்காங்க. கோவர்தன் பிளாக்ஸ் பயணப்பித்தன். நல்ல வேலை நேற்று நைட்டு நாங்கள் ஏறல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சுனை வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வழுக்குப்பாறை, பாம்பாட்டி சித்தர் குகை, சீதைவனம், பீமன் கலியுருண்டை, அப்புறம் வந்து ஆண்டிச்சுனை, அப்புறம் எல்லாது மலை. இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சித்தப்பா நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழுக்குப்பாறை வந்து வரப்போகிறோம். பக்தர்கள் வந்து அங்கங்கே ஏறி டயரில் ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. மேலே போக வேண்டியதான் டிராஃபிக்காக இருக்குது. வழுக்குப்பாறையில் வெயிலாகவும் இருக்குது, டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தான் இடம். மேலே இறங்குறவங்களும் அதில் தான் இறங்கணும், ஏறுறவங்களும் அதில் தான் ஏறணும். வழுக்குப்பாறையோட படி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். மத்தியானம் 12:45 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் படிக்கட்டு, பார்த்துக்கோங்க மக்களே. இதில் தான் ஏறணும். வெயில் கொளுத்துது. ஒரு ஓரமாக தான் ஏறிட்டு இருக்கோம். நம்ம சைடில் வந்தாச்சு. அதனாலதான் வந்து எங்கேயுமே கோயில் இறங்கிட்டே இருக்கும். எல்லாம் வந்துட்டுருக்கோம். மேலே போகணும். அதில் வழுக்குப்பாறையில் வெயில் பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் பாதை உங்களுக்கு செதுக்கி வச்சுருப்பாங்க. வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு வந்தாச்சு. பை பை. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் ஜே நகர், கோயம்புத்தூர். எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? நைட்டு 1 மணிக்குங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆனீங்க? நாங்கள் 6 மணிக்கு. திருப்பி எத்தனை மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிங்க? நாங்கள் வந்து 9 மணிக்குங்க. 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சோம். கூட்டம் எப்படி இருக்குது? ஃபுல்லாக கூட்டம் தாங்க, சாமி பார்க்குற இடத்துல மட்டும். ஓகேண்ணா. சரி, ஓகே பாய். ஏரியாவில் மட்டும் கூட்டம் இல்லை, இறங்கல கூட்டம் இருக்குன்றாங்க. பார்த்தோம்னா இப்போ 2வது மலை ஏறிட்டு இருக்கோம், முடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல மஞ்சள் கலர் தார் பாய் போட்டிருக்கும். இங்கே ப்ளூ ஒரு கருப்பு மாதிரி இருக்கும். அது நடுவில் ஒரு சுனை, ஒரு டியூப் மாதிரி போட்டிருப்பாங்க. தண்ணி வேணால் பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் கலங்களால் தான் வருது. இதில் தண்ணி இருக்கனால நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அதனால் குரங்களோட எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக இருக்குது. மேலே வந்து லோடு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். குரங்கெலாம் பயங்கரமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், இதில் குரங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாம்பாட்டி சித்தர் குகை வர போகிறோம். அருமையாக ஒரு குழந்தை வந்துட்டுருக்கு. அதான் பாம்பாட்டி சித்தர் குகை. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது மலையோட முடிவான பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவமான இடம். பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கடை இருக்கும். இங்கேருந்து 3வது மலை வந்து ஸ்டார்டிங்கு. போஸ் அழகாக கொடுக்குதுங்க. தர்பூசணி பழம் சாப்பிட்டுருக்கு, வெள்ளரிக்காய், அங்கே பிஸ்கட் சாப்பிட்டுருக்கு. பாருங்கள் மக்களே, 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். பாம்பாட்டி சித்தர் குகை முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு 3வது மலை தொடங்கும். எல்லாம் இறக்கம் அதிகம், ஏற்றம் குறைவு. அதாவது ஏறிட்டுருக்க மக்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டவர் கிடைக்குது. நாங்கள் முதல் மலையில் மட்டும்தான் ஒரு கடையில் வந்து லெமன் சோடா குடித்தோம், 40 ரூபா. அதுக்கடுத்து எங்கேயும் குடிக்கல, சாப்பிடல. என்கிட்ட ஃபுட்டெல்லாம் இருக்குது. எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டி ஓரமாக சாப்பிட்ணும். ஏன்னா குரங்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3வது மலை இடையிலே வந்து சாப்பாட்டெல்லாம் பிரித்து சாப்பிட்டோம். மணி 2:10 ஆகுது. இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏறணும். நாங்கள் கீழே அன்னதானம் கொடுத்ததை வாங்கிட்டு வந்தது சூடாக இருந்தது, அதை சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி 20 ரூபா உங்ககிட்ட வாங்கிடுவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் எல்லா வாட்டர் பாட்டிலையும் நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். திருப்பி இந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா தருவாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொண்டு வராதிங்க. அப்படின்னா 2 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 2க்கே 40 ரூபா ஆகிடும். அப்படி 2 லிட்டர் வாங்கிட்டோம் மொத்தமாக. சில்வர் கேனு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடம் இந்த லேண்ட்மார்க்கை பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து 3வது மலையோட முடிவு. அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது மலையோட தொடக்கம் இருக்கும். இங்கே வந்து ஒரு கேன் வச்சுருக்காங்க. இந்த கேன் வந்து கரெக்டாக இது கைத்தட்டி சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முன்னாடிலாம் இது பக்கத்தில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருப்போம். இப்போ இந்த டேங்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. வேணும்னா அங்கேயும் போய் நம்ம பிடிச்சிக்கலாம். லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க. இந்த டேங்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 4வது மலை தொடக்கம். சூளம் காட்டுறது இங்கே வந்து இங்கே ஐடென்டிஃபிகேஷன் ஒரு சூளம் இருக்குது. யாராவது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டுனா தயவு செஞ்சு குத்துங்க. வெறும் சூளமாக இருக்குது, பார்க்கவே வருத்தமாக இருக்குது.
நண்பர்கள்லாம் இருக்காங்க. இங்கே எல்லாம் இங்கே வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு 4வது மலை தொடக்கத்துலேருந்து 5வது மலை தான் வியூ பாயிண்ட்டு. இவங்க வயசுலாம் பார்க்கும்போது நான்லாம் கால் தூசி பெற மாட்டேன், இந்த வயசுலேயும் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:26. வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 5.5 மணி நேரமாக ஏறி 4வது மலையில் நடந்து போயிட்டுருக்கோம். 4வது மலை இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. தட்டுனா விபூதி ஒரு மாதிரி வரும்பாங்க. இது சில பேர் எடுத்துகிட்டு போவாங்க, சில பேர் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு பின்னாடி விபூதி எடுப்பாங்க. கடை இருந்திருக்கு போன வருஷம், இப்போ இல்லை. இங்கேயே இருந்திருக்கு, இப்போ இல்லை, போடுவாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா விபூதி மலை தெரியுங்க. சாரி, பீமன் கலியூருண்டை தெரியும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, விபூதி வர்ற மாதிரி நல்லா தெரியுதா. இப்போ சீதை வனத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வனம் மாதிரி இருக்கும், அது சீதை வனம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒட்டர் சமாதி அப்படின்னு இங்கே தான் இருக்குது. ஒட்டர் சமாதி வந்துட்டுனா 5வது மலை வந்துட்டுன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 மலை, 2வது மலை, 3வது மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறவங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாச்சு, டிராஃபிக்லாம் கடந்து வந்தாச்சு. இப்படி மண்ணாக இருக்குங்களா, நடக்க அந்த தூசி வந்து மூக்குக்குள்ளே போகுது, அடைக்குது. நம்ம பசங்க முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக. நாலாவது மலை முடிக்க போகிறோம் நண்பர்களே. 5வது மலை நடந்துகிட்ருக்கோம். சைடில் பாருங்கள், உங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 4வது மலை முடிச்சாச்சு, 5வது மலை. தம்பி இங்கே வாங்க தம்பி, சேஃப்டி முக்கியம் தம்பி. பாருங்கள், தம்பி சொல்கிறேன், அந்த தம்பி நிற்கானா, ஏதாவது ஆச்சுன்னா அவனுடைய வீட்டம்மாவுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு இருக்கான். வீட்டம்மால சார், அவங்க மன்னிக்கும். பாருங்க, போகணும். இங்கேக்குள்ள ஒரு கடை இருக்குது, அந்த உச்சியில் ஒரு கடை இருக்குது. ஆளே இல்லைங்க, நாங்கள் தான் ஏறிட்டுருக்கோம். இறங்கும்போது நாங்கள் தான் இருப்போம். சுண்ணாம்பு பாறை மாதிரி இருக்கு பாருங்க, தட்டுனா சுண்ணாம்பு வருது. பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போகும்போது எல்லாமே நல்லா போவாங்க, வரும்போது பார்த்திங்கன்னா ரயிலுக்கு கரியலி போட்ட மாதிரி வருவாங்க. ஏன்னா தூசி கீசிலாம் சட்டைக்கிட்டே இதாக்கிடும். கோவர்தன் விளாக்ஸ். குளுக்கோஸ் குடிச்சிரும். பார்த்தீங்கன்னா மக்களே, குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்தோம், நாங்கள் சாப்பிடல. இப்போ வந்து இந்த ப்ரெட்டு சாப்பிட்டுருக்கோம். எங்கிட்ட இப்போ மிக்சிங் போட போகிறான் தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த ஜாம் இல்லை, அதனால் பனானா உள்ளே வச்சு அடிக்க போகிறோம். நாங்கள் ப்ரெட்டுக்கும் லொக்கேஷனுக்கும் மஜாக. ஆமாம், ப்ரெட்டுக்கும் நாங்கள் உட்காந்து கிடத்தையும் பாருங்கள். 5 மணி ஆகுது, நாங்கள் மேலே ஏறணும் 4 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நாங்கள் மலைக்கு 4 மணி நேரத்தை ஏற்றுக்குவோம், மலைக்கு ஏறிடுவோம். இறங்க வேறு செய்யணும் ஒரு 6 மணி நேரம். இவங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்ருக்கோம் உட்காந்து. இதா எங்கள் காம்பினேஷனை பாருங்கள், வைப்பா. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க கதை ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தர் சமாதியை வந்து பார்த்துட்டாங்க, பட்டை போடுறாங்க நம்ம பசங்க. வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. இவருக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் சார் கட்டலான்னு இருக்காரு, என்ன சொல்கிறீங்க? இங்கே பார்த்தீங்களா, ஒட்டன் சித்தர் சமாதி, 5வது மலை. நானும் பட்டையை போட்டேங்க. அடுத்து வந்து பீமன். இவரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஒட்டன் சித்தர் தான்
நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழேலாம் இறங்கி ஏறும்போது அந்த படிக்கட்டு அமைச்சவராக சொல்லி வாய்மொழி தகவல்கள் இருக்குது. இன்னும் மேலே போகணுங்க. அடுத்து பீமன் களி உருண்டை, கல் உருண்டை. அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சீதை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வாய்மொழி தகவல்கள் தான். இப்போ வந்து வாய் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. சாயங்காலம் 5 மணி, குளிருது, வெயிலும் அடிக்குது. இப்போவே குளிருது. இதை என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில் காலியாகிடுச்சு. எப்படி குச்சியில் சொருகி தூக்கியிருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கெல்லாம் 2 வழி இருக்கும் சரிங்களா. இவங்கள மாதிரி ஆளுகளால் தான் வெள்ளையங்கிரி வந்து மோசமாகுதுங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. போனுங்க, அங்கே ஒரு குடியில் அமைச்சிட்டு இருக்காங்க. மே வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. 5வது மலை தாங்க கொஞ்சம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஏறி இருப்பீங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கல் பீமன் கல் உருண்டை. அங்கே போகணும். அதுலேருந்து நெட்டு குத்தா கீழே இறங்குனா 6வது மலை, ஐ மீன் ஆண்டிச்சுனை. இவங்களாம் இறங்கிட்டு இருக்காங்க சாமி பார்த்துட்டு. ஆனால் எத்தனை மணிக்கு ஏறினீங்க? மார்னிங்கே ஏறணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு ஏறினீங்க கரெக்டாக? கீழே ஒரு 8 மணி இருக்குமா? 8 மணிக்கு. மேலே எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஏறணும். ஓகே. மேலே இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி 3:45 கரெக்டாக மேலே போனோம். மேலே போனீங்களா? குளிர் எப்படி இருக்குண்ணா? மேலே சரியான குளிர். 7வது மலையில் மட்டும்தான் குளிர். ஓகே. பயணப்பித்தன் நம்ம டீம் அங்கே எங்கேயோ லாக் ஆகிட்டாங்க. என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5வது மலையில் இருக்கோம். அங்கே வந்து காட்டு நெல்லிக்கான்னு சொல்லி விற்கிறாங்க. அதில் பிச்சு பொடி போட்டு தராங்க. இதோட ரேட் வந்து ஒன்று 20 ரூபா சொல்கிறாங்க. வந்தால் மறக்காமல் அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒன்று 5ஆக பிரிச்சுட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது 20 ரூபா தான். நாங்கள் வந்து இது ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோங்க. பக்கா வேறு லெவலுங்க. இப்போ எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா 5வது மலையிலேருந்து 6வது மலை நோக்கி எங்களுடைய பயணம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் வந்து டிஷர்ட் எடுத்து போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ 5வது மலையில் நடந்துகிட்ருக்கோம். யானை சாணம் போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே வந்து யானை வந்திருக்கு. எப்போ வந்ததெல்லாம் எனக்கு தெரியல. 5வது மலையில் என்னால் யானை சாணங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. வேறு எங்கேயும் பார்க்கல. நான் அந்த காமிக்கிறேன் பாருங்கள், பீமன் கல் உருண்டை அந்த எண்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் பீமன் கல் உருண்டை. அங்கே போகணும். அது வந்து 5வது மலையோட எண்டிங்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் நெட்டு குத்தா இறங்கினீங்கன்னா 6வது மலை ஆண்டிச்சுனை. ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆண்டிச்சுனையில் குளிக்க போனீங்கன்னா நம்ம இப்போ தரமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம இருக்கிறது ஒரு 4500 அடி இடத்துல இருக்கீங்க. அந்த ஆண்டிச்சுனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 அடின்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் குளிக்கும்போது கிளைமேட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும். வெதரும் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் உடம்பு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து உங்கள் கையை உங்கள் கால்களை வந்து ஒரு 20 செகண்ட் வந்து நினச்சிக்கோங்க அந்த ஆண்டிச்சுனையில். அதுக்கப்புறம் குளிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப இலைக்கும் இந்த இடத்துல. என்ன காரணம்னா அந்த கீழே மண் தூசியாக வந்து மூக்கில் போய் அடைக்குங்க. அந்த ஒரு காரணமும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் 5வது மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளையங்கிரியில். அதுக்காக நான் பகலில் வர்றது. நைட்டு வந்தேன்னா நான் வந்து நைட்டாக முடிச்சுட்டே இறங்கிடுவேன். ஆனால் இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகலில் வந்து கேமராவை தூக்கிட்டு நான் வரேங்க. முழுக்க உங்களுக்காக தான் நாங்கள் வந்து இப்படி பயணம் பண்ணி இந்த சீதை வனத்து வழியாக வந்துக்கிட்டுருக்கோம். நாங்கள் எப்போ குளிப்போன்னு தெரியாது, எப்போ ஏறுவோன்னு தெரியாது. முழுக்க கவரேஜ் பண்ணுறது. ஏதாவது ஒரு பக்தர்கள் வெள்ளையங்கிரி வர முடியலை, இல்லை வெள்ளையங்கிரி பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நாங்கள் முழுக்க அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பசங்க போயிட்டுருக்காங்க முன்னாடி. நம்ம பசங்க இங்கே ஒரு கடை இருக்குது. அப்படியே அந்த இருக்குது பார்த்திங்கன்னா பீமன் கல் உருண்டை. ஒரு இறக்கம் ஏறணுங்க. பார்த்திங்கன்னா 5வது மலை முடிய போகுதுங்க. பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பீமன் கல் உருண்டை, களி உருண்டைன்னு சொல்லுவாங்க. பின்னாடியும் ஆள் கிடையாது. அது இன்னொரு பாதையில் இறங்கிட்டு இருக்காங்க. சீதை வனத்தின் நடுவிலே உங்கள் கோவர்தன் விளாக்ஸ் டீம் இருக்கும். இந்த விளாக் கொஞ்சம் சிரிப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிருக்கோம். எந்த விளாக்கும் நாங்கள் அப்படி பண்ணதில்லை. ஸோ அப்போது என் கூட வர்ற எல்லாருக்குமே வந்து வெள்ளையங்கிரி வந்து முதல் டைம். எனக்கு இது 6வது டைம். ஸோ உங்களுக்கு
அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியாது. கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பாங்க. இலைக்குது ரொம்ப, பீமன் கல் ஒன்றை குளிருது, 5:30 ஆகுது. 6வது மலை நெட்டுக்குத்தா இறங்கணும். வாங்க பயணிப்போம். 5வது மலையிலிருந்து நான் உங்கள் பயணப்பித்தன். இப்போ வந்து 5வது மலை முடிவில் இருக்கும். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் சந்நிதி இருக்க இடம். அங்கே போகணும். இங்கேருந்து என்னுடைய நடைக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து 6வது மலை ஸ்டார்ட் ஆகுது. இறக்கந்தேன், அதுலேருந்து அப்படியே இறங்கிடும். அங்கேருந்து இறங்கி அப்படியே இறங்கும். ஆண்டிச்சுனை இந்த இறக்கத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு பள்ளம் நெட்டுக்குத்தா கீழே இறங்கும். இறங்கி அங்கே போனால் அங்கேருந்து 6வது மலை ஸ்டார்டிங்கு. அப்படியே இறங்கினா ஆண்டிச்சுனை. மேலே எனக்கு எல்லா வருஷமுமே நான் இது ஏற 2 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து கீழே ஏற 2 மணி நேரம் ஆகும். இப்போ மணி 6 மணி ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு நைட்டு 9 மணிக்கு நாங்கள் ஐயனை வந்து தரிசிச்சுலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எனக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகுதுங்க ஏற. ஏன்னா நான் ஏறதுக்கப்புறம் நட்டுக்குத்தான வெயில் ஏறிக்கிட்டுருக்கேன் 11 மணிக்கு. அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. நான் உங்களுக்கு இந்த காட்சியெல்லாம் காட்டணும்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். என் உடம்பும் அதுக்கான ஏற்ற உடம்பும் கிடையாது, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர் மம்பட்டியா மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாடு மேய்க்க போகிற பஸ் கொடுக்க போகிறாங்க. குளிர ஆரம்பிச்சிட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சட்டை கட்டையெல்லாம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த யாரோ வந்து நெருப்பு போட்டிருக்காங்க குளிருக்காக. இப்போ வந்து நம்ம 6வது மலை வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 6வது மலை வந்து நெட்டுக்குத்தா அப்படி இறங்குங்க. இதில் போய் 2 வழி போயும், இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். இறங்கினா வந்து ஆண்டிச்சுனை. அதில் அப்படியே போய் 7வது மலை போனோம். அங்கே கடைகள்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போது 6வது மலையில் நின்றுட்டுருக்கேன். அப்படியே வியூலாம் வேறு லெவலாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இவங்க வந்து இந்த கேங்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பசங்க இப்போ தான் கீழே இறங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மலையில் முடிவு அந்த சுனை இருக்கும், ஆண்டி சுனை. குளிச்சிட்டோம். நம்ம மக்கள் குளிச்சிட்ருக்காங்க. அது எப்படின்னு போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன சிவன் சிலை இருக்கும். இந்த இடத்துல சாமி கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க. இந்த கும்பிட்டுருக்காங்க பாருங்கள், கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு சுனை வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள், அதுதான் சுனை. மக்கள்லாம் குளிச்சுட்டாங்க. சுனை தண்ணி வெளியில் வந்து வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. மக்கள் குளித்து முடிச்சாச்சு. இந்த சுனை தாங்க ஆண்டி சுனை. இதில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இதில் காலை நனைச்சிட்டு, இல்லை ஒரு 1 நிமிஷம் காலை நனைச்சிட்டு போய் குளிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, திடீர்னு பிளட் இதாயிரும். நிறைய பேர் அட்டாக்லாம் இந்த இடத்துல வந்திருக்குங்க. வந்து இவங்களாம் குளித்து முடிச்சிட்டாங்க. மறுபடியும் எங்கள் டீம் வந்து உள்ளே இறங்குறாங்க. அந்த நடுவில் வந்து சிவன் சிலை இருக்குங்க. நமக்காக ஒரு நம்ம பசங்க வந்து ட்ரையல் காமிக்கிறாங்க. கரெக்டாக மூணு முங்குங்க, அதுக்கு மேலே முங்காதீங்க. எப்போ வந்தாலும் குளிருங்க. முங்கிட்டாங்க. அது மாதிரி குளிச்சுட்டீங்க. குளிச்சுட்டு இந்த மாதிரி கண்ட இடத்துல இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் போட்டு போகாதீங்க. 1 வாரம் தான் ஆகுதுங்க வெள்ளையங்கிரி திறந்து. அதுக்குள்ளேயும் இந்த ஆண்டி சொன்னிக்கிட்ட இவ்வளோ வேஸ்ட்டு துணி போட்டுங்க. நம்ம அந்த இடத்துல போய் சாமியை கும்பிடுவோம். ஆக்சுவலாக 7வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு கடை இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கும்போது இந்த இடத்துல நான் குளிர் தாங்க முடியாமல் சுருண்டு ஒரு 3 மணி நேரம் படுத்து கிடந்தேன். மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். ஏதோ கடை வச்சுருக்காங்க, ஏதோ சூப் ஏதோ இருக்குது இருக்குது. டார்ச் லைட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சுக்கு காப்பி இருக்கும். டார்ச் லைட் இருட்டாயிடுச்சுங்க. எங்கள் டீம்கிட்ட எல்லாமே டார்ச் லைட்டை கொடுத்து போக சொல்லியாச்சு. இப்போவே வந்து இப்படி இருக்குன்னா இன்னும் அந்த மலை நாங்கள் ஏறி இறங்கணும், கீழே வரைக்கும் போகணும். அது வரைக்கும் நான் டார்ச் லைட் வெளிச்சத்துலேயே போகணுங்க. எனக்கு அமாவாசைலாம் கிடையாது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அமாவாசையெல்லாம் மாட்டிக்கிட்டேன். எனக்குள்ளே ஃபாரஸ்ட் கேம்ப் இருக்குங்க. என்கிட்ட போயில் ஒருத்தர் சொல்லிவிட்டார், 7வது மலை ஏறும்போது மிளகா பஜ்ஜி விற்பாங்க, ஒரு பஜ்ஜி 20 ரூபா வாங்கி சாப்பிடுங்க தம்பின்னு. அதனால் அங்கே போய் ஐயனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு பஜ்ஜி சாப்பிட்லான்னு இருக்காங்க. அந்த அருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் போயிட்டே இருக்குங்க. 2 hours ஆகிடுங்க டீம் போகிறதுக்கு.
சரணமையப்பா. 7வது மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தண்ணி வைக்கிறது பைப் மாதிரி வச்சு விட்ருக்காங்க. பசங்க தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. தீயா வேலை செய்கிறான் தம்பி. கொஞ்சம் இருட்டாக இருக்க அவன் மூஞ்சி தெரியாது, இருந்தாலும் அந்த டார்ச் லைட் வேறு அடித்து காமிக்கிறோம். பௌர்ணமி வெளிச்சத்தில் தம்பி பளிச்சுன்னு தெரியுது. அப்படி இரு பேர் தான் சித்தப்பா, சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா கோச்சு பாரு பிறகு. நன்றி நன்றி. நீ 2 மணி நேரம் ஏறணும். இவன் தான் பறித்து கொடுத்தான், சாரி தண்ணி பிடிச்சி கொடுத்தான். பார்த்திங்கன்னா 7வது மலை ஏறிட்டுருக்கோம். பாறையாக தான் இருக்கும். டார்ச் லைட் போட்டு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாதன்னு. 7வது மலை வந்து மலை இந்த தான் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போயிட்டே இருக்கும். இப்படி தான் இருக்குது. நம்ம பசங்க நிற்கிறாங்க முன்னாடி, விளக்கு பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்கள். இந்த ஒரு பையன் நிற்கிறான், இந்த ஒரு பையன் இருக்கான், அந்த ஒரு பையன் இருக்கிறான், அந்த ஒரு பையன் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே போகணுங்க, போயிட்டே இருக்குங்க. பின்னாடி இந்த பாதையில் வந்திருக்கோம் நாங்கள். ஹைலைட் என்னென்னா மணி 7:45. இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்ப இறங்கணும். இந்த சிங்கிள் டார்ச் லைட்டோட 30 ரூபா டார்ச் லைட் வச்சுருக்கோங்க. வெள்ளையங்கிரி கோயில் வந்தாச்சுங்க. அதோட நுழைவு வாயில். நாங்கள் வந்ததுமே கரெக்டாக லைட்டு போட்டாங்க. தூசி காற்று அடிக்குது, குளிருது, இலைக்குது, முடியலைங்க. இங்கே ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இதான் என்ட்ரன்ஸு. சிவான்னு வச்சுருக்காங்க. சாமி கும்பிடுவோம் தம்பி, சாமி கும்பிட்டு பார்ப்போம் தம்பி. இப்போ தான் ஜஸ்ட் நோ லைட் போட்டாங்க. அங்கே வந்ததும் கரெக்டாக இருந்தது. குளிருதுங்க, சுற்றி தள்ளுது குளிர். எப்படி வருது பாருங்க. வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்கோன்னா வெள்ளையங்கிரி மலையில் தான் இருக்கும். 7வது மலை. நைட்டு 8 மணி ஆகுது. பயங்கர குளிர், கையெல்லாம் உறைஞ்சிருது. தயவுசெய்து வந்தீங்கன்னா நைட்டு இந்த மாதிரி வர மாதிரி வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போர்வை, சொட்ரு எல்லாம் ஜர்க்கின்லாம் எடுத்துகிட்டு வாங்க. பேச முடியல. அந்த மாதிரி வெள்ளையங்கிரியில் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஊட்டி கொடைக்கானலில் கூட எனக்கு இந்த ஃபீல் கிடைக்காது. உள்ளே போய்ட்டு பூஜை எத்தனை மணிக்கு அப்படின்றத பார்த்து நான் சொல்கிறேன். எங்கள் பையில் வந்து ஃபுட்டு இருக்குது, நைட்டுக்கு தேவையான ஃபுட்டு. நான் எப்போ இறங்குவோன்னு தெரியாது. இறங்குற வரைக்கும் தேவையான ஃபுட்டு மட்டும் வச்சுருக்கோம். வாட்டர் நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாமே. வாங்க போய் சாமி கும்பிடலாம். உங்களுக்கு எல்லாமல்ல வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய அருள் கிடைக்க வேண்டிக்கிறேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்ன வாங்க பயணிப்போம் வெள்ளையங்கிரி உள்ள. ஓம் நமச்சிவாய. ஸோ செருப்பு போட்டு வந்தவங்க, ஓம் நமச்சிவாய. செருப்பு போட்டு வந்தவங்களாம் இந்த இங்கே விட்டுருந்தாங்க. இந்த செருப்பு கிடையாதுங்க, அதனால் அப்படியே உள்ளே போக முடியாது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா இங்கே விநாயகர் சன்னதி இருக்கும். பூஜை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மனம் குப்புன்னு தூக்குது. அந்த இருக்கா அந்த வேலை நமக்கு ஏற்ற நேரமாக பார்த்து பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த இருக்குது விநாயகர். இது மனோன்மணி நினைக்கிறேன். கரெக்ட் செம்மையாக இருக்குங்க. பைப்பு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா மக்களே வெள்ளையங்கிரி அடிவாரம் வந்துட்டோம். நேற்று நைட்டு வந்து நீங்கள் பூஜை பார்த்துருப்பீங்க, 8 மணி பூஜை. அதுக்கப்புறம் பயங்கர குளிர், ஏழாவது மலை எல்லாத்துலேயும் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல. திருப்பி இறங்கணும். கீழே வரும்போது காலையில் 4 மணி. அப்படியே மெதுவாக இறங்கி டார்ச் லைட்டை வச்சுட்டே வந்தோங்க. கண்டிப்பாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு வாங்க. மற்ற வீடியோலாம் போட்டிருப்பாங்க நிறைய பேர். நான் ஸ்லோவாக போட்டிருப்பேன். நான் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஆகியிருக்கேன் கீழேருந்து மேலே போய்ட்டு வரதுக்கு. சில பேர் 8 மணி நேரம் ஆக்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் ரெஃபரலாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கீழே வந்து குச்சிலாம் கிடைக்குது. கீழே மெடிக்கல் கேம்ப் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கீழே கிடைக்கி. அன்னதானம் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்லாம் அலோடு இல்லை. 60 ரூபா டிக்கெட்டுங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் பஸ்ஸில் வந்து பூண்டி காந்திபுரம் டு பூண்டி வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சண்டே இந்த மாதிரி டேட்டில் வந்து அடிக்கடி பஸ் இருக்குது. அப்படிலாம் ஈஷா யோகா வந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ வரணும். தயவு செஞ்சு நைட் டைம்லாம் வரும்போது 2 வீலரில் வராதிங்க. யானைகள் நடமாட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நாங்களுமே இறங்கிட்டு இருக்கும்போது 2வது மலையில் வரும்போது யானை பிள்ளைற சத்தம்லாம் கேட்டோம் என் கூட உள்ளவங்க எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி ஏறி நான் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரோட அருள் கிடைக்க